ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சந்து கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு மேக் பசில் கேம் அட் ஹோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது அந்த சைஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த கார்ட்போர்டோட சைஸில் இருக்கணும். இப்போ அது உள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி கிரிட் ஷீட் போட்டு வச்சுக்கலாம் லைக் திஸ். இப்போ இந்த இது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம. அது கரெக்டாக இப்போ இந்த 12 சென்டிமீட்டர்னால் எல்லா லைனும் 12 சென்டிமீட்டர்லேயே இருக்கணும். இது எச் 12 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். அப்போ 4 சென்டிமீட்டர் வச்சு நான் அந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த கேப் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு எது தோதுவோ நீங்கள் அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம். எல்லா ஸ்கொயர்ஸும் சேம் சைஸில் இருக்கணும். இப்போ நான் ஒரு பிக்சர் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த இது எதுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா கரெக்ட் சைஸ் காமிக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி செஞ்சுட்டு இப்போ இந்த பிக்சரை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம அந்த கிரிட் ஷீட்டில் ஒட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துடுறேன். ஏன்னா அந்த இது மூவ் பண்ணுறது எடுத்தால் தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் டிசைன் இருக்க பார்த்து எடுக்கக்கூடாது. டிசைன் இல்லாததாக பார்த்து தான் எடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கார்ட்போர்டையும் அந்த கார்ட்போர்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணனா ஒட்டிக்கலாம், ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரேம் கார்ட்போர்டில் நம்ம கலர் பேப்பர் வச்சு அதை சரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் டிசைன் பேப்பர், பிரிண்டர் பேப்பர். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹவு டு மேக் பிரிண்டர் பேப்பர் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த இது நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த இதை செட் பண்ணிடலாம், ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த பின்னாடியும் நான் க்ளூ போட்டு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். க்ளூ போட்டுட்டு நம்ம அந்த இதில் வச்சுக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கூட இப்படி வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம்.